அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அமேசானில் ரீசெண்டாக ஆஃபரில் ஆர்டர் பண்ணது. ஸோ மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து என்னால் போட முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அமைக்கிடுங்க. அப்போ தான் எது போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை வரும். அதேமாதிரி என்னோடய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்த போடுற முதல் வீடியோ தான். ஸோ இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டதுக்கு மொத்த ஆர்டரோட இது. அதில் முக்கியமாக நான் வந்து டெமோ காட்ட வேண்டியது என்ன நினச்சேன்னா, அந்த போட் வாட்ச். ஆக்சுவலாக ஆப்பிள் வாட்சில் வந்து தான் வந்து கால் வந்து பேசுகிற மாதிரி அது நிறைய ரூபா இருக்கும். பட் இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. 1309 நான் வாங்கினப்போ. இது வந்து போட்டோடைய கால் 2 சீரிஸ் மாடல். ஆக்சுவலாக இதில் வந்து அந்த பிளாக் கலர் ஸ்டீல் லெதர் இருக்கிற மாதிரி வாட்ச் தான் வந்து பிடிக்கும். கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. அப்படிங்கிறனால அந்த பிளாக் கலருக்காக பர்டிகுலராக வெயிட் பண்ணி, அது போக 10% ஆஃபர் வந்து எஸ்பிஐ கார்டுக்கு இருந்தது. ஸோ அந்த 10% ஆஃபரை யூஸ் பண்ணி பண்ணது. இந்த இதை பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுறப்போ இதுக்குள்ளே வந்து ஒரு வாட்ச், அது வந்து இன்பில்டாக அது கூட அட்டாச்சாகவே இந்த கைக்குடைய ஸ்ட்ராப் இருந்தது. ஸோ போட்டாலே ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாரி இது வந்து 2 பேருமே, ஆண் பெண் 2 பேருமே போடலாம். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த வாட்சில் நான் பார்த்த வரைக்கும், அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட். 1000க்கு ஸ்மார்ட் வாட்ச் 1300க்கு இவ்வளோ ஸ்மார்ட்டாக, அதுக்கு ஒரு சார்ஜ் கேபிள். ஸோ சார்ஜ் இல்லை இனிஷியலாக. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டோம் நாங்கள். ஸோ இது வந்து இதுக்குரியது மட்டும் தான் சப்போர்ட்டாக, வேறு சார்ஜிங் கேபிள் எதுவுமே சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த இதில் கொடுத்த கேபிளே போட்ட பிறகு சார்ஜ் ஏறிட்டு இருந்து மினிமம் ஒரு 40% இருந்தால் தான் சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ண முடியும். அதனால் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி கனெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சார்ஜ் போட்டாச்சு. ஸோ கம்மியாக தான் இருந்தது. நான் சரி ரொம்ப ஆர்வத்தில் எடுத்துட்டேன். சரி ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் போடலாமாங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு உடனே அந்த வேலையை பார்த்தேன். ஸோ டவுன்லோட் ஆப்னு இதிலே ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் யூஆர்எல், இதுவும் சாம்சங் ஃபோன் தான். ஸோ அதில் வந்து அந்த கியூஆரை வந்து ஸ்கேன் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து டைரெக்டாக அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிரும் நம்ம ப்ளே ஸ்டோர், ஆண்ட்ராய்டுக்கு ப்ளே ஸ்டோர் ஆப் வந்து. ஸோ மேக்காக இருந்ததுன்னா, அது ஐஓஎஸாக இருந்ததுன்னா, ஸோ அதோடைய ஸ்டோரில் போய் நீங்கள் வந்து போட்டோடைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் லிங்க் கொடுத்தீங்கன்னா ரீடைரெக்ட் ஆகி அதுவே போகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் வந்து நான் வந்து ஃப்ளைட் மோட் போட்டிருந்தேன். ஏன்னா யாராவது கால் பண்ணால் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்ட்டு. ஸோ அன்லாக் பண்ணிவிட்டு ஸோ திருப்பி அந்த செட்டிங்ஸ் எல்லாம் செக் பண்ணேன். ஆக்சுவலாக நார்மலாக வந்து டிஸ்பிளே வந்து உடனே ஆஃப் ஆகிக்கிட்டே இருந்தது நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்குள்ளே. ஸோ அதனால் அந்த ஆக்சுவலாக அது வந்து சார்ஜ் சீக்கிரம் குறையுங்கிறதுக்காக டிஃபால்ட்டாக உள்ளது. ஸோ அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வந்து நான் வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ நார்மலாக வந்து 5 seconds ஒன்றும் பண்ண முடியாது. பட் சும்மா ஃப்யூச்சர் யூஸுக்கு வெறும் டைம் மட்டும் பார்க்குறப்ப நம்ம வந்து கையை ஷேக் பண்ணாலே அந்த டைம் வந்து காட்டும். ஸோ அந்த ஃபீச்சருக்காக தான் அது வைக்கிறது. மற்றபடி உடனே ஆஃப் ஆகணும்னு ஆஃப் ஆகிருங்கிறது தான் அந்த 5 seconds ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். ஒரு வாட்ச் நமக்கு வந்து டைம் மட்டும் காட்டுங்கிறத மீறி ஒரு கால் அட்டன் பண்ணுறது, கால் பண்ணுறது எல்லாமே இது. ஸோ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி அதில் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த ஆப்பை வந்து கான்ஃபிகர் பண்ணி அதேமாரி திருப்பி வேறு அப்ளிகேஷனில் அதாவது வேறு மொபைல் நீங்கள் மாற்றினீங்கன்னா கூட ஈஸியாக இதே கான்ஃபிகரேஷன் அந்த மொபைலுக்கு வந்துடும். ஸோ அந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ் எல்லாமே இந்த சைன் அப் பண்ணுறது. அடுத்தது லாகின் பண்ண பிறகு நீங்கள் இந்த மாடல், ஆக்சுவலாக இது வந்து வேவ் கால் 2 அந்த இது சர்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பக்கத்தில் பெயர் ஆயிரும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ப்ளூடூத் டிவைஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவீங்களோ அதே ஆப்ஷன், சிமிலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் ப்ளூடூத் ஹெட்செட் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லோடிங் டைமாக. அதேமாரி இது கிரிக்கெட் ஸ்கோர் க்ரீன் கலரில் லெஃப்ட் சைட் வாட்சில் வந்து கிரிக்கெட் ஸ்கோர் பார்க்குற ஆப்ஷன் தான். அது இந்தியா மேட்ச் இருந்தால் மட்டும் தான் அது வேறு காட்டும். ஸோ நார்மலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ண முடியாது. அதேமாரி போட் வந்து இந்தியன் பிராண்ட், அது ஒன்று. ஸோ அந்த ரேட்டுக்கு எவனாலையும் கொடுக்க முடியாதுங்கிறத ஒரு ஆப்பிள் அந்த மாதிரி வாட்சஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப காஸ்ட்லிங்கிறவங்களுக்கு பேசிக் மாடலில் இருந்து. இப்போ நான் இதுக்கு முன்னாடி எம்ஐ பேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணதுலேருந்து எல்லாருமே இப்போ இதை தான் யூஸ் பண்ணாது. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. முந்தி ரேடோ வாட்ச்னா அவ்வளோ இதாக பண்ணுவாங்க. கேசியோ நிறைய மாடல்ஸ் இருக்குது. 20,000-30,000 சாம்சங் வாட்சஸ் எவ்வளோ பிராண்ட் இருக்குது. ஆனால் போட்டில் 1300க்கு இவ்வளோ அழகாக ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணி பழகாதான். அதேமாதிரி ஸ்டெப்ஸை கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம டெய்லி எவ்வளோ வாட்சஸோ. அது வந்து நிறைய ட்ராக்கிங், ஹார்ட் பீட்ஸ், அது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குமான்னு தெரில. ஆனால் வந்து சாஃப்ட்வேர்ஸ் இப்போ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டிஸ்கிரிப்ஷன் கேட்டுக்கிடுங்க. ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். அதுமாரி ஒன் டைம் அதில் ஃபால்ட் வந்துட்டு அதை சரி பண்ணுற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஸோ வாரண்ட்டி 1 year இருக்குது. ஸோ இது வரைக்கும் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண வாட்சஸ் எதுவுமே வந்து 1 year வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 1 yearக்கு அடுத்து ஆக்சுவலாக போட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏர்பாட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு பேசிக் பட்ஜெட்டில் உள்ளவங்களுக்கு போட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் போட்டில் வந்து இதை விட ஹையர் எண்ட்ஸு நிறையா இருந்தது. பட் என்னுடைய பாயிண்டில் வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரையல் தான்.
ஏன்னா ரொம்ப பெரிய அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு இதில் வந்து ஹெட்செட்ஸ் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அந்த இதில் ஆடாக கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாக்ஸ்லேயும். ஸோ எனக்கு போட்டு ஒரு நம்பிக்கையான பிராண்ட் ஆகிட்டு, இதுக்கு முன்னாடி என்னுடைய மச்சான் தான் ரெஃபர் பண்ணான் இந்த மாதிரி ஒரு போட்டுன்னு ஒரு பிராண்டு ரேட்டு கம்மியானால வாங்குறதா இருந்தால் இந்த பிராண்டில் வாங்குன்னு. ஸோ அதிலேருந்து ஆரம்பித்து தான் இன்றைக்கி அவனுக்காக இதுக்கு முன்னாடி நான் இதேமாரி ஒரு வாட்ச் இதோட விலை கூட வாட்ச் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அவனுக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன், அவனே எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் சரி திருப்பி அடுத்த வாட்ச் ஆஃபர் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த வாட்ச் ஆனால் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இப்போ 1599 ஆச்சு வந்து 1099 கிடச்சி. சரி என்னடா ரொம்ப ரேட்டு கம்மியாக போட நான் ஃபஸ்ட்டு அப்பமே ஆர்டர் போடல, யூஸ் பண்ணி பார்த்த பிறகு திருப்பி ஒன்று அடுத்தது அந்த ஆஃபர் முடிஞ்சு போச்சு. ஒரு 3 மந்த் முன்னாடி போட்ட ஆஃபர், ஐ திங்க் ஆகஸ்ட் 15க்காக இருக்கும், இது வந்து ஜனவரிக்கு போட்ட ஆஃபர். ஸோ இந்த மாதிரி ஆஃபர் டைம்ஸில் அதுவும் கிரெடிட் கார்டு 10% ஆஃபர் கொடுத்தா மட்டும் தான் நான் எந்த பொருளுமே வாங்குவேன். இல்லாட்டி வாட்ச் லிஸ்ட்டை ஆட் பண்ணி வச்சோமா நம்ம டைம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ அதேமாதிரி இதில் ஒரு ட்ராபேக்ஸும் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 5 பொருள் சேர்த்து 5000 ஆர்டர் போட்டால் தான், அல்லது ஒரு 5000 மேலே போனால் தான் அந்த 10%. ஸோ அதுக்காகவே ஒரு 10 ஐட்டம் எப்போவுமே நான் என் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து இன்னும் ஃபியூச்சரில் நிறையா வாட்ச் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அந்த 3 to 4 மந்த்ஸில் வந்து அந்த டைமில் மட்டும் தான் பர்ச்சேஸ், மொபைலாக இருந்தாலும் சரி இது, இல்லாட்டி தேவைன்னா லோக்கலில் போய் வாங்கிடுவேன். தவிர்த்து ஆன்லைனில் எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. நிறையா ஃபால்ஸ்லாம் வந்திருக்கு எனக்கு கூட போட்டில் கூட. ஸோ இது ஃபஸ்ட் நம்ம செட்டப் போயிடும். இந்த ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், வைப்ரேட் வரும், அதேமாரி காலர் டியூன் எல்லாமே நம்ம தட் மீன்ஸ் ரிங்டோன் இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ஃபர்டபுளாக அல்லது புரிஞ்சுக்கிற அளவுக்கு உள்ளதாக தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்சிட்டியாக ஆப்பிள் மாதிரி அந்த இதில் எனக்கு ஐடியா இல்லை. பட் ஆப்பிளோடைய ப்ராடக்ட் வந்து நம்ம விண்டோஸ் ப்ராடக்ட் மாதிரி இருக்காது சிஸ்டமேட்டிக், பட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆண்ட்ராய்டு கம்பேர்ட் டு தட். மற்றபடி தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நிறையா அப்ளிகேஷன்ஸில் நிறையா இருந்தது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எனக்கு செட் ஆகாது அந்த காலர் டியூன் இந்த மொபைலுக்கு வரும், தட் மீன்ஸ் இந்த வாட்ச்க்கு அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு இருக்கிற இன்பில்ட்டாக உள்ளதான் செட் பண்ண முடியும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. பட் ஓகே, ஸோ இவ்வளோ கம்மியான ரேட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்குறதே பெருசு, அதில் இவ்வளோ இது வேறு ரொம்ப ஓவர் தாங்க. ஸோ இப்போ வந்து அந்த வாட்சை நான் வந்து பெயர் பண்ணுறேன் இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக. ஸோ இந்த மொபைல் அப்ளிகேஷன்லேருந்து பெயர் ஆனோன்னா நம்ம வந்து டிசைன் ஃபஸ்ட்டு மாற்ற வேண்டியது இந்த தீம் தான். ஸோ அந்த வாட்சோடைய தீம் வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ அந்த வாட்சோடைய தீமை மாற்றிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னா இந்த வாட்சோடைய தீம் வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணி கனெக்டுன்னு கொடுத்துட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டுனா அந்த தீம் வந்து உடனே அதேமாதிரி நம்ம ஃபேஸோடைய ஃபோட்டோஸ் என்ன ஃபோட்டோஸ் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், அது அப்படியே ரெண்டர் ஆயிரும் அந்த மொபைலுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் இந்த ஸ்மார்ட் வாட்சோடைய அட்வான்டேஜ். அதேமாரி வாட்சில் நார்மலாக வாட்ச்னால் வந்து டேட்டு டைமு கலர் அந்த ஸ்மார்ட் திங்ஸ் மட்டும்தான் காட்டும். அதேமாரி இதில் வந்து எல்லா அட்வான்ஸ் ரிங்டோன் சேஞ்ச் பண்ணுறது பண்ணிவிட்டு அதேமாதிரி நம்ம ஃபைன் மை ஃபோன் கொடுத்தாலும் ரிங்டோன் அடிக்கும் நம்ம ஃபோனில், அதேமாதிரி அதுலேருந்து இது கொடுத்தாலும் இது வந்து இது பண்ணும். ஸோ நான் வந்து முக்கியமாக வந்த வேலை வந்து அந்த ஃபோன் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருந்த இதில் ஃபோனில் வந்து கால் ஆப்ஷன் வந்து கிடையாது. அதாவது கால் வர்ற டிடெக்ட் ஆகும், பட் பேச முடியாது. பட் இந்த வாட்சை பொறுத்து நம்ம எங்கேயா தொலைஞ்சு போயிட்டோன்னா கூட வாட்ச் கையில் இருந்தால் கூட அதுலேருந்து கால் ட்ரிகர் பண்ணி நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி எனக்கு இது ரியலாக இந்த அனுபவம் இருந்தது இதுக்கு முன்னாடி வந்தேங்க நான் வாட்சில். ஸோ அந்த ஒரே ரீசனுக்காக தான் இந்த வாட்ச்லேயே வந்து கால் ஆப்ஷனுக்காக ட்ரையல் தான், இதுவும் ட்ரையல் தான். ஸோ பெரிய அமௌண்ட் கிடையாதுங்கிறனால பார்த்துட்டு வேறு யாருக்கு கொடுக்கணும் வேணும்னு கேட்டாங்கன்னா நான் கொடுத்துருவேன். ஸோ ஃபோன் நம்பர்ஸ்லாம் இதில் வந்து நமக்கு தேவையான நம்பர்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்போது நம்ம அந்த ஃபோன் வந்தால் நமக்கு அது செட் ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு கால் வர்ற மாதிரி கையிலேருந்தே பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இதோடைய அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த கால் செட் பண்ணுறப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது, அதுமாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு கான்ஃபிகர் ஒழுங்காக பண்ணல அப்படிங்கிறனால திருப்பி எல்லாத்தையும் வந்து ரீசெட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எப்படி கிளியர் பண்ணுறது. ஸோ இந்த டச் சென்சிட்டிவ்லாம் நல்லா தான் பரவாயில்ல, ஒரு 1300 இவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுப்பாங்க நானும் எதிர்பார்க்கல. ஸோ உங்களுக்கு வேணும்னா இது என்னுடைய லேண்ட்லைன் பேனசோனிக் கார்ட்லெஸ் மொபைல் ஆக்சுவலாக. ஸோ அதிலேருந்து நான் என்னுடைய அந்த ஃபோன் கனெக்ட் ஆகிறதுக்கு கால் பண்ணுறப்போ அந்த இது அட்டன் ஆகுதான்னு பார்த்தேன். ஸோ அட்டன் ஆகுது. அதேமாரி டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் மட்டும் இந்த இஷ்யூ எனக்கு வந்தது. அதுக்கடுத்து திருப்பி ரீசெட் பண்ணிவிட்டு எது எனேபிள் டிசேபிள் அந்த கால் அட்டன் பண்ணுற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணணுமா வேண்டாமா, அந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் அந்த திங்ஸ் எல்லாமே எனேபிள் பண்ணி விட்ட பிறகு தான் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆரம்பிச்சிது. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுன்னா நம்ம மேலே தான் தப்பு இருக்கும், வாட்ச் மேலேயோ அல்லது ஃபோன் ஆப் மேலேயோ தப்பு இருக்காது. ஸோ நம்ம செட்டிங்ஸை ஃபுல்லாக பொறுமையாக ரீட் பண்ணி நான் வந்து ஆக்சுவலாக ரொம்பலாம் மேனுவல் பார்க்க மாட்டேன், ட்ரையல் அண்ட் எரர் தான், நேரே போட்டு ஒரு வழி பண்ணிவிட்டு தான்
அப்போது மேனுவலை ஒழுங்காக படித்தா ஆக்சுவலாக எல்லாமே பாதி பிரச்சனை வராது. ஸோ மேனுவலை ஒழுங்காக படிக்காமல் தான் நான் பண்ணுறது. ஸோ நீங்கள் அதை பண்ணாதீங்க. மேனுவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இல்லாட்டி நீங்களும் யூடியூப்பில் இது எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், ஹவு டு கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி தேட வேண்டியது இருக்கும். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதேமாரி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் பற்றி ரிவ்யூ வேணாலும் சொல்லுங்கள். என்கிட்ட இருந்ததுன்னா அதை உடனே போட்டுரும். இல்லாட்டி ஏதாவது ஆஃபர் போடுறப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ஆஃபர் போடுறப்போ வாங்கி பார்த்துட்டு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். அவ்வளோதான் என்னுடைய பட்ஜெட்டுக்கு பண்ண முடியும். அதேமாரி இந்த பட்ஜெட் 1309 ரூபா. இப்போ என்ன ரேட் இருக்குதுன்னு தெரில. ஸோ இந்த வாட்சோடைய டீட்டெயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேணால் அதை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இல்லாட்டி நார்மலாக கால் டு அப்படிங்கிறது. ஸோ நம்ம மொபைலில் இருந்து கால் பண்ணுற மாதிரி இந்த வாட்ச்லேருந்து கால் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஸோ அதேமாரி கால் இப்போ பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ கால் வருது. ஹலோ. எப்படியோ ஒர்க் ஆகிட்டு வந்த வேலை முடிஞ்சது, சக்ஸஸ். அப்படியே திருப்பி எல்லாத்தையும் அப்படியே மூடி வச்சுட்டு இனிமேல் அடுத்த வீடியோவுக்கு ரெடி பண்ண வேண்டியதாக கண்டென்ட்டு. ஸோ முக்கியமான விஷயம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுடுங்க. மற்றபடி நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஆடு போட்டால் மட்டும் பாருங்கள். அது பிடிச்சிருந்தா இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு தேவையான விஷயங்களை மட்டும் பாருங்கள். டைமு யூடியூப்பில் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவோம் ஃப்யூச்சரில். இதை ரீகேப் பண்ணணுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது புதுசாக சேஞ்ச் வந்தது வாட்சை பொறுத்து அப்படின்னா கண்டிப்பாக நான் அந்த அப்டேட்டும் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ சீப்பான ப்ராடக்ட், தட் மீன்ஸ் கம்மியான ரேட்டுக்கு இவ்வளோ ஒர்த்தான ஒரு பொருள் கிடைக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயந்தான். ஸோ நான்லாம் முந்தி வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியாக 5000 6000 வாங்குவேன். பட் இது வந்த பிறகு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. பாய்.